அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, அவர் தந்த அமைதியும் மன மகிழ்ச்சியும் தான் நமக்கு ஒரு நிறைவாக வழி நடத்துகிறது. இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசேக்கியேல் எழுதிய நூல் அதிகாரம் 18 இறைவார்த்தை 24 26 முடிய. நேரியோர் தம் நேரிய நடத்தினின்று விலகி தவறிழைத்து பொல்லாரை போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வாரோ? அவர்கள் கடைபிடித்த நேர்மையான எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டு செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இஸ்ராயல் வீட்டாரே கேளுங்கள், என் வழியா நேர்மையற்றது, உங்கள் வழிகள் என்றோ நேர்மையற்றவை. நேரியர் தம் நேரிய நடத்தினின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர். என்னடா ஒரே இறைவார்த்தை, சாவாங்க 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 அப்படின்னு வருதுன்னு நினைக்கிறீங்களா? நேர்மையாக நடக்கிறோம் வச்சுக்கிறோமே. நான் நேர்மையாக இருக்கேன், எல்லா வகையிலையும் நான் நேர்மையாக இருக்கேன், என்னை யாருமே குற்றப்படுத்த முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நம்ம நினைக்கிறோம். ஆனால் நாம் யாருக்கும் தெரியாமல் கெடுதல் நினைக்கிறோம். ஆனால் யாருக்கும் தெரியாது கெடுதல் நினைக்கிறது. ஆனால் இறைவனுக்கு தெரியுமா இல்லையோ? தெரியும். அப்போ அந்த இறைவனுக்கு தெரியும் போது அந்த கெடுதல் நினைத்ததற்கு கெடுதலை செய்துவிட்டு நம்ம செய்யலைன்னு மறுதளிப்போம் பாருங்கள். யூதாசை போல் இல்லையா? மறுதளித்தது பேதுரு இல்லையா? அவர் நிலை மறந்து மறுதளித்தார். அந்த நிலையை மறந்தார், தன் சுயத்தை இழந்தார், மறுதளித்தார். நாம் சுயத்தோடையே பிறருக்கு தீமை செய்வோம். நம்ம செய்கிற தீமைன்னு தெரியும், நன்மை இல்லை, அது அவங்களுக்கு கேடு விளைக்கும் நமக்கு தெரியும். இது கால் வரைக்கும் நேர்மையாக நடந்திருப்போம். ஆனால் கடைசி ஒரு நொடியில் அந்த நேர்மை அனைத்து இழந்து போகும்படி ஒரு தவறை செஞ்சுருவோம். அதுக்கு தாங்க இறைவார்த்தையில் என்ன சொல்லுதுன்னா, நான் சொல்லலை மக்களே, இறைவார்த்தை சொல்லுது, இது கால் வரைக்கும் நேர்மையாக நடந்து ஒரு தவறிழைத்தால் அவர்கள் செய்த அனைத்து தர்மங்களும் தானங்களும் நினைக்கப்பட மாட்டா. இந்த வார்த்தையெல்லாம் திருப்பி திருப்பி நீங்கள் வாசிக்கும் போது அதில் உள்ள அர்த்தம் தெரியும். இது கால வரைக்கும் நீங்கள் நிறைய தானங்கள் செய்திருக்கீங்க, தர்மங்கள் செய்து, நம்ம பாவம் செஞ்சு அந்த பாவத்திற்காகவா அந்த தானங்கள் தர்மங்கள் செய்கிறோம் நம்ம அப்படின்னா அது ஒருபோதும் விளக்கப்பட மாட்டாது இல்லையா? உங்கள் பாவங்கள் மூட்டையாக தான் இருக்கும். பாவத்தை விட்டு நன்மை செய்ய வேண்டும். அப்படி நன்மை செய்யும் போது தான் நமக்கு ஒரு நிறைவானது உண்டு இல்லையா? அந்த நிறைவை தான் இறைவன் சொல்லுகிறார். ஏனென்றால் இன்று அவர் என்ன செய்கிறார்? இந்த நாள் என்ன நாள்? பெரிய வியாழன். இயேசுவே அடிமையின் சாவை ஏற்றுக்கொண்டவரே தன் அப்போஸ்தலர்களின் காலை கழுவுகிறார். நம் குனிஞ்சு கீழே நமக்கு முன்னால் 2 பேர் இருப்பாங்க, ஏதாவது ஒரு பொருள் விழுந்துட்டுனா அதை நாம் எடுப்போமா? எடுக்க மாட்டோம், அவங்க எடுத்து தரணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் எம்பெருமான் இயேசு என்ன செய்கிறாரு? அவரே தன் அப்போஸ்தலருக்கு கால் கழுவுகிறார். பணியாளராக வருகிறார், பணி செய்கிறார் அவர்களுக்கு இல்லையா? நாம் எந்த நிலையில் பணி செய்கிறோம்? அவருக்கு உகந்த பணி செய்கிறோமா? என்னைக்காவது நினச்சி பார்த்துருப்போமா? இது கால் வரைக்கும் நீங்கள் நிறைய புண்ணியங்கள் செஞ்சுருப்பீங்க. ஒரு சிறு தவறு அனைத்து புண்ணியங்களையும் கொண்டு சென்று விடும். நிறைய பாவம் செஞ்சுருப்பாங்க இல்லையா? அந்த பாவத்தின் மொத்த சம்பளமாக அவர்கிட்ட இருந்து கதறுவாங்க பார்த்தீங்களா? அவ்வளோ பாவம் அப்படி தூசி போல் தட்டி விடுத்து விடுவார். இப்போ நம்ம புண்ணியம் செய்கிறோம், புண்ணியமான வாழ்க்கையில் வாழ்கிறோம், நேர்மையான வழியில் நடக்கிறோம், நல்லதை மட்டுமே செய்கிறோம். நாம் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணுங்க இல்லையா? நாங்கள் பேர் பெற்றோர்னு சொல்லிக்கிறோம், அப்படி தானே? அந்த பேர் பெற்றோர்களுக்கு தான் சோதிக்கிறவன் செக்கு வைப்பான், டக்குன்னு வச்சு விட்டுருவான், அதை நாமளே அறிய முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அப்போது அந்த செக்கிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் எப்பவும் இறை சித்தம் என்ன என்ன என்று கேட்க வேண்டும் நாம். ஆமாம், அப்படி கேட்கும்போது தான் நமக்கு நிறைவான ஆசீர் உண்டு. அந்த ஆசீரை தான் நாம் இப்பொழுது கேட்க வேண்டும். கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, நீர் சொன்னது போல் பொல்லார் சாவ வேண்டும் என்பதா என் விருப்பம் என்று கேட்டீர் ஆண்டவரே. இல்லை ஆண்டவரே, அந்த ஆன்மாக்களும் உம்மோடு இணைந்து நடக்க வேண்டும். நீதி நெறியோடு நடக்கிற ஆன்மாக்களும் பாவத்தில் விழாதவாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறோம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, எங்கள் வேண்டுதலை ஏற்று எந்நிலையிலும் அந்த ஆன்மாக்கள் உம்மோடு நெருங்கி வரும்படி ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதம் என்னாலும் நீர் தர வேண்டும் ஆண்டவரே.
ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு படைத்த நாள், எங்களுக்கு நீர் கொடுத்த ஒரு பரிசு நாள் ஆண்டவரே. அந்த பரிசை நாங்கள் நிறைவாக பாதுகாக்கவும், அந்த நாள் முழுமைக்கும் நன்மை மட்டுமே தேடி நாடி ஓடும்படி தேவரே நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்கு நன்றி கூறி, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உமக்கு மட்டுமே இந்த வாழ்வு என்று அர்ப்பணிப்பதற்குண்டான வல்லமையும் வழியை நீர் தர வேண்டும் என்று இறைஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் உம்மிடம் நெருங்கி வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் உம்முடைய கரத்தால் உம்மோடு சேர்த்து அணைத்து அவர்களுக்கு நிறைவான வாழ்வை கொடுக்க போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.